வணக்கம் வெல்கம் டு வெற்றிடிவம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் 2025 குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும் குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும் இல்லை குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும் இந்த 2025 ஒரு அரசாங்க பதவிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்ருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது படிச்சுட்ருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நமது வெற்றிடிவம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக நம்ம ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸுக்காக கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெய்லியும் உங்களுக்கு காலையில் 11 மணிக்கு 3 மணிக்கு டெய்லி நைட்டு 8 மணிக்கு ஸோ காலையில் 11 மணிக்கும் 3 மணிக்கும் உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 8 மணிக்கு அப்படிங்கிறது அன்னைக்கான கிளாஸுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூ சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆச்சு இல்லையா? 2024 டிசம்பர் மாதம் நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. அந்த சேஞ்ச் ஆன சிலபஸில் பார்த்திங்கன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நியூ சிலபஸ் படி உங்களுக்கு ஜிஎஸ் படிக்கிறது தான் ஈஸி, தமிழ் தான் சரி நான் சொல்கிறேன் சரிங்களா. ஜிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நியூ சிலபஸ் படி, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை கம்பேர் டு நம்ம தமிழ். முன்னாடி நம்ம தமிழ் படிச்சுட்டு இருந்தோம், அதில் பகுதி ஆனா இலக்கணம், பகுதி ஆவனா இலக்கியம், பகுதி ஈனா உரைநடை அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் நமக்கு எல்லாமே மோஸ்ட்லி 100 கேள்விகள் இருக்குது. 100 கேள்விகளில் 85 கேள்விகள் அப்படிங்கிறது இலக்கணம் சார்ந்து இருக்க போகுது. அப்போனா இந்த நியூ சிலபஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப 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 ஈஸி. முன்னாடி இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸ் தான் நம்ம நிறைய மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். தமிழுக்கு நான் சொல்கிறது தமிழுக்கு நிறைய இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த நியூ சிலபஸ் படி நீங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, இலக்கணத்தோட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் மாதிரி தான். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸில் யூனிட் 7ல் நம்ம வந்து அறநூல்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, 400 ஸோ இந்த மூணுனுடைய நம்ம நியூ ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ ஓல்டு ஸ்கூல் புக்ஸில் சில டாபிக்ஸ் இது எல்லாமே சேர்த்து இந்த மூணையுமே நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, 400 இந்த வகுப்புலேயே நீங்கள் படித்து முடிச்சிட போகிறீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியாருங்க. ஸோ நாலடியார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். நாலடியாருடைய நூற்குறிப்பு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நாலடியார் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரிங்களா. நாலடியார் என்பது என்னது? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் 400 பாடல்கள் இருக்கிறதுனால தான் இதை நம்ம நாலடியார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ நாலடியாரில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் இருக்குது. இந்த நாலடியார் அப்படிங்கிறது அறக்கருத்துக்களை கூறுகிறது. இந்த நாலடியார் வந்து என்னது? அறக்கருத்துக்களை கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாலடி 400 அப்படிங்கக்கூடிய சிறப்பு பெயரும் உண்டு. நாலடியாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடி 400 அப்படிங்கக்கூடிய சிறப்பு பெயரும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய இந்த நூலை ஒருத்தர் தான் எழுதுனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த நாலடியாரில் இருக்கக்கூடிய 400 பாடல்களை பல சமண முனிவர்கள் இயற்றியது சரிங்களா. ஸோ பல சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார் அப்படின்னு இருப்பாங்க. இதில் அறத்துப்பால் 13 அதிகாரங்கள் இருக்குது சரிங்களா. நம்ம திருக்குறள் மட்டும் கிடையாது, நாலடியாரில் அறத்துப்பால் 13 அதிகாரங்கள், பொருட்பால் 24 அதிகாரங்கள், காமத்துப்பால் 3 அதிகாரங்கள் என நாலடியாரில் நமக்கு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படிங்கக்கூடிய அதிகாரங்கள், அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24 அதிகாரம், காமத்துப்பாலில் 3 அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நாலடியார் அப்படிங்கிறக்கூடிய நூல் வந்து வெண்பாவால் ஆக்கப்பட்ட நூல். இது வந்து முத்திரையை பற்றி கூறியக்கூடிய நூல். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை சேர்த்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு தமிழுக்கு ஒரு மெட்டீரியல் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக மேற்கோள்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இப்படி ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4 2 சொல்லுக்குருதி இந்த மேற்கோள்கள் குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும் சரிங்களா. அப்போது ஆளும் மேலும் பல்லுக்குருதி 4 2 சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லுரிமை 4 2 இது ஒரு பாடல், இது ஒரு தனி பாடல் சரிங்களா. அப்போ ஆளுமேலும் பல்லுக்குருதி 4 2 சொல்லுக்குருதி அப்படிங்கக்கூடிய பாடல் நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். அதே மாதிரி பழகு தமிழ் சொல்லரிமை 4 2 அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூலும் இடம்பெற்றுள்ள நூலும் எது? நாலடியார் தான். இதில் இருக்கக்கூடிய சிறந்த தொடர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வம் சகடக்கால் போல வரும் சரிங்களா. செல்வம் இது ஒரு கூற்று, செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படிங்கிறதும் நாலடியாருடைய கூற்று தான். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவல்ல தெளிதி நாராய்ந்து கற்பவை நீருடன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்குது சரிங்களா. இது ஓல்டு
தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ஸோ அந்த கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று தொடங்கக்கூடிய பாடலும் நமக்கு நாலடியார் தான். பழகு தமிழ் சொல்லறிமை நாலிரண்டில் இவற்றில் 4 எனப்படுவது. சரிங்களா, அந்த நாலிரண்டில்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது நாலடியாடு. அதன்படி ஆளும் வேலு பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி 4 அப்படிங்கிறது நாலடியாரையும் 2 என்பது உங்களுக்கு திருக்குறளையும் குறிக்கக்கூடியது. இதெல்லாம் நமக்கு பழைய ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜியு போப் இருக்கார் இல்லையா, ஸோ ஜியு போப் என்ன பண்ணுறாருன்னா நாலடியாரை வந்து ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்தார். ஸோ உங்களுக்கு நாலடியாரை ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என உரைப்பது இதுவே. ஓகே, இந்த தான் உங்களுக்கு நான் மாற்றி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து நமக்கு நியூ வகுப்பில் 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு ஒரு பாடல் வந்திருக்கு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும். இது ஒரு மனப்பாட பாடல் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் ஆணைய தொடர்பு. ஓகேங்களா, ஸோ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும், அதாவது இது ஒரு நட்பை பற்றிய ஒரு பாடல். சரிங்களா, ஸோ இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இந்த பாடத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு 8th தமிழில் இருக்கக்கூடிய 2nd டேர்மில் நமக்கு இன்னொரு பாடல் இருக்குது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினிக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்து தமவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. சரிங்களா, ஸோ இதுவும் ஒரு நாலடியார் பாடல் தான். இதில் சேய் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் செய்தானும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதில் சேய் அப்படிங்கிறது என்னென்னா தூரம். ஓகேங்களா, செய் அப்படின்னா வயல். நான் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நாலடியார் அப்படின்னு சொன்னேன்னா நாலடியாரில் இருக்கக்கூடிய நூற்குறிப்பு சொல்லிட்டேன். ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுது, சிறந்த தொடர்கள்னு சொல்லிட்டு ஓடு புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் இதுலேயே பொருள் தருக இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய டாப்பிக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்னது, செய் அப்படிங்கிறது தூரம், செய் அப்படின்னா வயல். ஓகேங்களா, அணியர். ஓகேங்களா, அணியர்னா நெருங்கி இருப்பவர், அணையார் அப்படின்னா போன்றார். நெக்ஸ்ட்டு இதுதான் நாலடியார். ஸோ நாலடியாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, நாலடியார்னா என்ன, நாலடியாரில் எத்தனை பாடல்கள் இருக்குது, அதை எழுதியவர்கள் யார், சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட தொகுப்பு, இதற்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதன் பிறகு ஆளுமேலும் பல்லுக்குருதி 4 சொல்லுக்குருதி, அதன் பிறகு பழகும் சொல்லருமே 4 அப்படிங்கக்கூடிய பாடல்கள்லாம் இது வந்து ஓல்டு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. நியூ புக்கில் நமக்கு இருக்குது என்னது, நாய்க்கால் சிறுவர் போல் நன்கனியர் ஆயினும் அந்த பாடலும், அதன் பிறகு கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இது வந்து உங்களுக்கு புது புக்கில் இருக்கிறது. இதுதான், இதை படிச்சிட்டிங்கன்னா நாலடியார் டாபிக் அப்படிங்கிறது ஓவர். நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே ஓவர், முடிஞ்சுதா? சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை. இதனுடைய நூல் குறிப்பு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது இதுவும் 17 கீழ்கிழக்கு நூல்கள் ஒன்று. கடிகை, இதில் இருக்கக்கூடிய இந்த கடிகை அப்படின்னா என்னென்னா அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம். அணிகலன்னா என்னது, நகை, ஜுவல். ஓகேங்களா, அணிகலன் என்று பெயர். சரிங்களா, ஸோ அணிகலன், ஆபரணம், கட்டுவடம் அப்படிங்கிறது தான் பொருள். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கடிகை என்ற சொல்லுக்கு அணிகலன், ஆபரணம், கட்டோடம் என்று பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதுதான் இதனுடைய பொருள். 4 மணி கடிகை என்னன்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதுதான் இதன் பொருள். ஒவ்வொரு பாற்றும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஸோ 4 மணி கடிகை அப்படிங்கிறது 4 மணி கடிகை 17 கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன், ஆபரணம், கட்டுவடம். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதனுடைய பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றன. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். நாலடியாரில் அப்போ ஆசிரியர் குறிப்பு இல்லையா அப்படின்னா, ஏன்னா நாலடியாரை ஒருத்தர் தான் எழுதுனா கிடையாது, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூலின் தொகுப்பு தான் நாலடியார். சரியா, இங்கே 4 மணிக்கடிக்கு அப்படி கிடையாது. 4 மணிக்கடியை எழுதிய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம். இந்த நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க. விளம்பு என்பது அவருடைய ஊர் பெயர். சரிங்களா, விளம்பி நாகனார், விளம்பு என்பது அவருடைய ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரினுடைய இயற்பெயராக இருக்கலாம். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவகை. அதன் பிறகு நான்மணிக்கடிகை. பாவகையில் பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது 104 வெண்பாக்களால் ஆனது. சரிங்களா, வெண்பாக்கள். பாவகை அப்படிங்கிறது வெண்பா. இந்த நான்மணிக்கடிகையில் எத்தனை பாடல்கள் இருக்குது, 104 பாடல்கள் இருக்குது. பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாக்கள். இதில் இருக்கக்கூடிய சிறந்த தொடர்கள் பார்ப்போமா. அருளில் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளில் பிறந்துவிடும், இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கிறது. சரிங்களா, வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது தான். சரிங்களா, அவைக்கு பால் மூத்தோரின்மை, ஈன்றாளின் என்ன கடவு இல்லல், நிலத்துக்கு அணி என்ப. இதில் நமக்கு கொஸ்டின்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சாரி. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கு அணி
தான்சல் உலகத்து அறம் அப்படின்னு இருக்காங்க. நிலத்துக்கு அழகு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். ஸோ நிலம்னு இருந்தால் அதுக்கு நெல்லும் கரும்பு தான் அழகு. ஸோ குலத்துக்கு அணி என்பது தாமரை. பெண்மைக்கு அழகு என்பது அணி என்பது நாணம். அதே போல் தனக்கு அணி என்பது அறம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக நான் இன்னொரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6th தமிழில் இருக்கக்கூடிய பழைய புத்தகத்தில் நமக்கு ஒரு பாடல் இருக்குது நான்மணிக்கடிகையில். இந்த கொஸ்டின்ஸ் நிலத்துக்கு அணி என்ப அப்படிங்கக்கூடிய பாடல் வரிகளும் நமக்கு அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்கலாம். பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அந்த வகையில் பழைய பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மணக்கி விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. சரிங்களா? ஸோ மனைக்கு அழகு அப்படிங்கிறது பெண்மை. மடவாளுக்கு தன் புதல்வர் தகைசால் புதல்வர் மனக்கு இனிய காதல் புதல்வர்களுக்கு கல்வி. ஓகேங்களா? கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு. இது வந்து 6th ஓல்டு புக். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் நமக்கு பழமொழி 400 பற்றிய இருக்கக்கூடிய செய்திகள். நெக்ஸ்ட் பழமொழி 400 நான்மணிக்கடியை பற்றி இருக்கக்கூடிய செய்திகள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பழமொழி 400. ஸோ இதனுடைய நூல் குறிப்பு என்னென்னா, மக்கள் தம் பட்டறிவால் பெற்ற கருத்தை சுருக்கமாக கூறுவதுதான் நம்ம பழமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பழமொழி அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கருத்தை வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த காலத்தில் நம்மளோட பாட்டிங்களாம் நிறைய பழமொழிகள் சொலவடையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி மக்கள் தம் பட்டறிவால் பெற்ற கருத்தை சுருக்கமாக கூறுவது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து பழமொழி இருந்துச்சுன்னா, பழமொழி 400 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பழமொழி மூதுரை முதுமொழி உலக வசனம் எனவும் கூறுவார். இப்போ ஒரு கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின் மாதிரி கேட்கறது ட்ரை பண்ணால், மக்கள் தம் பட்டறிவால் பெற்ற கருத்தை சுருக்கமாக கூறியதே நாலடியார் என்பர், நான்மணிக்கடிகை என்பர், முதுமொழி என்பர், அப்படி மூதுரை என்பர் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா பழமொழி 400 தான் ஆன்சர். அதோடைய வேறு பெயர்களும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஸ், மூதுரை முதுமொழி உலக வசனம் அப்படிங்கிறதும் இதனுடைய வேறு பெயர்கள். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பழமொழி அப்படிங்கிறது இந்த பழமொழி 400 இடம்பெறும். பாடப்பட்ட 400 வெண்பாக்களை கொண்ட நூல் தான் பழமொழி 400. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு பழமொழி இருக்குது. ஸோ பழமொழி 400 எனக்கு கூறுவார். 34 அதிகாரம் இருக்குது, 400 பாடல்கள் இருக்குது. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழமொழி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா மூன்றுரை அரையனார் அப்படின்னு இருப்பாங்க. இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். அரையன் என்பது அவர் அரசரை குறிக்கும். இவர் பாண்டிய நாட்டு மூன்றுரை என்னும் ஊரை ஆட்சி புரிந்த சிற்றரசர் என்றும் கூறப்படுகிறது. இவருடைய வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது கிபி 8ஆம் நூற்றாண்டுகள். இதுக்கு வேறு பெயர்கள் முதுச்சொல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பழமொழி 400 என்பது வெண்பாக்களால் ஆன அறநூலாகும். அதிகாரங்களில் அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. சிறந்த தொடர்கள் நமக்கு வந்து ஓல்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். பாம்பறியும் பாம்பின் கால், பாம்பினுடைய காலை பாம்பு தான் அறியும். சரிங்களா? முள்ளினால் முள் களையும் மாறு, இறைத்தோறும் ஊரும் கிணறு, 1000 காக்கைக்கோர் கல், திங்களை நாய் குறைத்தன்று, கற்றலின் கேட்டலை நன்று. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கற்றலின் கேட்டலை நன்று, குலவிச்சை கல்லாம் பாகம் படும், குன்றின் மேலிட்ட விளக்கு. இதுவும் குன்றின் மேலிட்ட விளக்கு நுணலும் தன் வாயால் கெடும். இதெல்லாம் பழமொழி. ஒவ்வொரு பாடல்களிலும் ஒரு பழமொழி இருக்கும். முனைக்கு மூப்பிலமை கல். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி 400 பார்த்துட்டோமா? சரி, ஓகே. உங்களுக்கு அடுத்த பல முதுமொழி காஞ்சி இது எல்லாமே அடுத்த வகுப்பில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 நம்ம படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்கோம்? நாலடியார் படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ நாலடியார் அப்படிங்கிறது நூல் குறிப்பு பார்த்துருக்கோம். இது ஒரு 15 கீழ்கிழக்கு நூல். 400 பாடல்கள் இருக்குது. அறக்கருத்துக்களை பற்றி கூறுது. நாலடியார் அப்படிங்கிறது ஒருத்தர் மற்றும் எழுதிய நூல் கிடையாது. சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களின் தொகுப்பு தான் நமக்கு நாலடியார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 2 பாடல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கரையில் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 சொல்லுக்குருதி அப்படிங்கக்கூடிய பாடலும், அடுத்து நாய்க்கால் சிறுவர் போல் நன்கு நீராயினும் அந்த பாடலும். சரிங்களா? அடுத்ததாக நான்மணிக்கடிகை அப்படிங்கிறதும் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் ஆபரணம் கட்டுவடம் என்று கூட பொருள். 4 மணிகள் கொண்ட ஆபரணத்தினால் அணிகலன் என்பது இதன் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அறக்கருத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு பாடல் இதனுடைய ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். விளம்பு என்பது அவருடைய ஊர் பெயராக இருக்கும். நாகனார் என்பது அவருடைய இயற்பெயராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இதில் என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாக்களால் பாடப்பட்ட நூல். 104 பாடல்கள் இருக்குது. சிறந்த தொடர்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்ணுக்கு அணி என்ப தானம், தனக்கு அணி என்ப